யாருமா இவன்? இவனை போய் உன் புருஷன் ஒத்துக்கிட்ட? அந்த பையன் மைதிலிக்கு தெரிஞ்ச பையனாம்பா. வரன் பார்க்க சொல்லி என்கிட்ட கொடுத்தா. என்ன பண்றது? மீனாவோட சந்தேகத்தை போக்கணுமே, அதான் அந்த போட்டோவை காமிச்சிட்டேன். என்னம்மா இது பைத்தியக்காரத்தனம்? இன்னைக்கு போட்டோவை காட்டிட்ட, நாளைக்கு நேரில் கூட்டிட்டு வந்து காட்டுன்னு மீனா கேட்டா என்ன பண்ணுவ? ஏன்பா, அவர் தான் ஃபாரின் போயிருக்கிறதா சொல்லியிருக்கோம்ல, அவர் வந்து கேட்டா சமாளிச்சுக்கலாம். என் பேத்திக்காக நீங்க எல்லாரும் பெரிய பெரிய தியாகமெல்லாம் செய்றீங்க. இதுக்கு நான் உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போறேனோ தெரியல. அவளால நீ எந்த சிக்கல்லையும் மாட்டிக்காதம்மா. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது பாட்டி, நீங்க தைரியமா இருக்க. என்ன நடக்க போதும் எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன பாரு, என்ன விஷயம்? எதுக்காக அவசரமா போன் பண்ணி என்ன வர சொன்ன? இதனால என்ன பிரச்சனை வருமோன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நீ ஒன்னும் கவலைப்படாத பாரு, சந்தோஷ் நேக்கு தெரிஞ்ச பையன்தான். நானும் அவன் கல்யாணத்துக்காக பொண்ணு தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன். எனக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். தேங்க்யூ மைதிலி. இதை உன்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் என் மனசுக்கு இப்ப நிம்மதியா இருக்கு. என்னத்த நிம்மதியா இருக்கு? எல்லாத்தையும் இழுத்து நீயே உன் தலையில போட்டுக்கிற, அப்புறம் கஷ்டப்படுற. இத பாரு பாரு, நீ ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி 1க்கு 4 தடவை நல்லா யோசிச்சு பார்த்துருக்கணும். ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் நல்லது செய்யறதுக்காக தான் நாம பிறந்திருக்கோம், நான் இல்லங்கல. ஆனா நாம செய்யற நல்லது சில சமயம் நமக்கே கெடுதலா அமைஞ்சிடுதோ இல்லையோ, அதுக்காக தான் சொல்றேன். என்ன பண்ண சொல்ற மைதிலி? மீனா விஷயம் நாமளா தேடி போனதில்ல, தானா தேடி வந்தது. அதுல ஒரு நியாயம் இருக்கும்போது என்னால எப்படி உதாசனப்படுத்திட்டு சும்மா இருக்க முடியும் சொல்லு? பாரு, நீ உன் ஆத்துக்காரும் புடிச்சுட்டு இருக்கிறது சாதாரண கம்பியா இருந்தா பரவாயில்ல. கரண்ட் பாஸ் ஆகிற கம்பியெல்லாம் புடிச்சிட்டு இருக்கே, அது எப்ப ஷாக் அடிக்கும், எப்ப ஆளை தூக்கி போடும்னு புரியாத புதிரால இருக்கு. இல்ல மைதிலி, என்ன பொறுத்த வரைக்கும் மீனா ரொம்ப பாவம். இத நான் அவ இடத்துல இருந்து சொல்லல, ஏன் இடத்துல இருந்து சொல்றேன். அவளுக்கு ஏற்பட்ட மாதிரி ஒரு நிலைமை வேற எந்த பொண்ணுக்குமே ஏற்படக்கூடாது. நீ வர வர ரொம்ப சாக்ரிஃபைஸ் கேரக்டரா மாறிக்கிட்டு வர. எதுக்கும் ஒரு வரமுறை வச்சுக்கோ, அதான் உன் லைஃபுக்கு நல்லது. இதை நான் என் இடத்துல இருந்து சொல்லல, உன் இடத்துல இருந்து சொல்றேன். நான் வரேன் பாரு. என்ன பாட்டி, உடம்பெல்லாம் எப்படி இருக்கு? மாத்திரைலாம் கரெக்டாக சாப்பிட்றீங்களா? உடம்புக்கு என்னப்பா, அது பாட்டுக்கு இருக்கு. ஆனா மனசுதான் சரியா இல்ல. மீனாக்கு எப்ப குணமாகுமோன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கேன். மீனா குணமாகிறது ஒரு நாளில் நடக்கிற விஷயம் கிடையாது பாட்டி. ஆனால் ஏதோ ஒரு நாள் அது கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக அவங்க குணமாவாங்க. யாருக்கு என்ன ஆச்சு? பாட்டியும் பேரனும் குணமாகறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அது அது வந்து மீனா, அது ஒண்ணு இல்லம்மா, எனக்கு தான் உடம்புக்கு படுத்துதில்ல, அதுக்கு தான் மருந்து மாத்திரை எல்லாம் ஒழுங்கா சாப்பிடுங்க, அப்பதான் உடம்புக்கு சரியாகும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உனக்கு என்ன பாட்டி, நீ 100 வயசு வரைக்கும் நல்லா இருப்ப. ஆமா, இது எதுக்கு இங்க கொண்டு வந்த? மாமாக்கு காமிக்கத்தான். மாமா, இந்த ஆல்பம் பாருங்களேன்.
யார் மீனா இது? நீங்களே கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஊர்ல உன் கூட படிச்சதாவ சொல்லுவியே, அன்பழகன் அவர் தானே? ஐயோ, அவன் பேர்ல தான் அழக, பார்க்க சுமாரா தான் இருப்பான். அப்ப இது யாருன்னு நீயே சொல்ல. அது நம்ம பார்வதி அக்காவோட ஹஸ்பண்ட். என்ன என்ன மீனா சொல்ற? நான் சொல்லல மாமா, பார்வதி அக்கா சொன்னாங்க. ஏன் மாமா அமைதியாயிட்டீங்க? ஒன்றும் இல்லை மீனா, நான் கொஞ்சம் வேற மாதிரி கற்பனை பண்ணி வச்சிருந்தேன். அதான். ஏன் மாமா, இவர் நல்லா இல்லையா? ச்சே, நான் நான் அந்த அர்த்தத்துல சொல்ல மீனா. அவர் எப்படி இருந்தா என்னம்மா, நமக்கு இவ்ளோ பெரிய உதவி செய்யறதுக்கு காரணமா இருந்தாரே, அவர் தெய்வத்துக்கு சமம். மாமா, அந்த ஆல்பம் கொடுங்களேன். ஒன்னு சொல்லட்டுமா மாமா, உங்களோட கம்பேர் பண்ணும்போது இவர் அவ்வளவுன்னு அழகில்ல மாமா. என்ன தம்பி இது, இருக்கிற பிரச்சனை எப்ப தீரும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இப்போ ஒரு புது பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கே. அதான் எனக்கும் ஒன்றும் புரியல பாட்டே. போயிட்டு வரேன். மகமாயி, சின்னமணி நீ எனக்கு, சின்னமணி நீ எனக்கு. என்னங்க இங்க நின்னுக்கிட்டு என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? காலையில மீனா ஏதோ ஒரு ஆல்பத்தை எடுத்துட்டு வந்தா. இதுல இருக்கிறவர் தான் பார்வதி அக்காவோட ஹஸ்பண்ட்னு சொல்ற. என்ன பார்வதி, எதுக்காக நீ இப்படி ஒத்துக்கிட்ட? இது எவ்வளவு பெரிய இக்கட்ல கொண்டு போய் விடணும்னு தெரியுமா உனக்கு? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் ஆகாதுங்க. அந்த ஆல்பத்துல இருக்கிற பையன் நம்ம மைத்திலிக்கு ரொம்ப தெரிஞ்ச பையனா. அவனுக்கு வரன் பார்க்க சொல்லி மைத்திலி தான் அந்த ஆல்பத்தை என்கிட்ட கொடுத்தா. ஆனா மைத்திலி கிட்ட நான் இத பத்தி எல்லாம் சொல்லிட்டேங்க. அவனால ஒரு ஆபத்தும் வராது. பாரோ, அந்த பையனால நமக்கு எந்த ஆபத்தும் வராது. அப்படியே வந்தாலும் அது சமாளிக்கிற தைரியம் எனக்கு இருக்கு. ஆனா மீனாவால கண்டிப்பா நமக்கு பிரச்சனை வரும். பாரோ, ஒரு சின்ன விஷயத்த கூட பெருசா கற்பனை பண்றவன் மீனா. இந்த ஆல்பம் விஷயத்த எவ்வளவு தூரம் கொண்டு போவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு. நடக்காத ஒரு விஷயத்துக்காக நீங்க எதுக்கு இப்படி பயந்து கவலைப்பட்டு இருக்கீங்க? போலீஸ்காரங்க தான் இப்படி நடந்திருக்குமோ அப்படி நடந்திருக்குமோன்னு நினைச்சு சந்தேகப்பட்டுட்டே இருப்பாங்க. இல்ல இந்த மாதிரி நடக்கலாம் அந்த மாதிரி நடக்கலான்னு அவங்களுக்குள்ளே கற்பனை பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப நீங்களும் அவங்கள மாதிரி ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏங்க, எத்தனையோ தடவை நீங்க என்கிட்ட என்ன சொல்லிருக்கீங்க? பாரு, உன் மனக்குழப்பத்துக்கு காரணம் நீ இப்படி தேவையில்லாம கற்பனை படிக்கிறது தான் சொல்லிருக்கீங்கல்ல. அப்புறம் நீங்களே இப்படி திங்க் பண்ணா இப்படி? பாரோ, உன்னோட கவலை எல்லாம் மீனா எப்படியாவது குணமாயிடணும், அதுல எந்த தடங்களும் வந்துடக்கூடாதுன்னு தான். ஆனா என்னால அப்படி இருக்க முடியுமா? உன்னை பத்தி யோசிக்கிற பொறுப்பு எனக்கு இருக்குல்ல. உனக்கு ஒரு கஷ்டம்னா, உனக்கு ஒரு வலினா அது எனக்கும் சேர்த்து தானே. அந்த கஷ்டமும் வலியும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் முன்கூட்டியே யோசிக்கிறேன் பாரோ. இத பாருங்க, நான் சொன்ன அந்த பொய்னால நமக்குள்ள எந்த கஷ்டமோ வலியோ வரப்போறது இல்ல.
உன் மனசை தொட்டு சொல்லு. என்னோட இடத்துல இன்னொருத்தர புருஷனை ஒத்துக்க நீ மனப்பூர்வமா தான் சம்மதிச்சேன்னு. ஒத்துக்க முடியல, அதான் கஷ்டம்னு சொன்னேன், அதான் வலின்னு சொன்னேன். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் பாரு. ஒரு சராசரி பொண்ணை விட நீ என் மேல அதிகமா அன்பு வச்சிருக்க. உன்னால என்ன எந்த சூழ்நிலையிலையும் விட்டு கொடுக்க முடியாது. ஆனாலும் மீனா விஷயத்துல நீ விட்டு கொடுக்க இறங்கி வந்திருக்கேன்னா நீ அவங்க மேல காட்டுற இரக்கம், கருணை, பரிதாபம் இதுதான். என்ன பாரு, உன்னால எதுவும் பேச முடியலையா? அமைதியாயிட்ட? நான் நினைக்கிறது தான் நீங்களே சொல்றீங்களே. மத்தவங்க மனசுல என்ன ஓடுதுன்னு படிக்கக்கூடிய அளவுக்கு மனோ தத்துவ டாக்டர் தானே நீங்க. உங்களுக்கு தெரியாததா? அதான் நான் அமைதியாயிட்டேன். இப்போ என்னோட மனநிலை முள்ளு மேல விழுந்த சேலை மாதிரி. முள்ளு மேல சேலை விழுந்துருச்சு, அது கிழிப்படாம பத்திரமா எடுக்க போறதுலதான் நம்ம 2 பேரோட சாமர்த்தியமும் இருக்கு. இதுல யார் செஞ்சது சரி, யார் செஞ்சது தப்புன்னு விவாதம் பண்றதுக்கு இது நேரம் கிடையாது. ஒருத்தருக்கு இக்கட்டுனா இன்னொருத்தர் விட்டு கொடுக்காம சமாளிக்கணும். ஒருத்தருக்கு பிரச்சனைனா இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணணும். நாம 2 பேரும் சேர்ந்து மீனாவை நல்லபடியா கரை சேர்க்கணும். அதான் முக்கியம். இது பாருங்க, இந்த ஆல்பம் மேட்டரை நீங்க இதோட மறந்துருங்க. அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. பாரு, உனக்கு எப்படி பேஷண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க வாங்க, ஹாஸ்பிடல் போலாம் வாங்க. ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்கு. மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தா, சின்ன சின்ன கூடலோடு சிரிக்க ஏன் மறந்தா, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே, காற்றும்
தீவினிலே